மக்களின் ஆதரவு பிரகாரமே ஒவ்வொரு போட்டியாளர்களும் வெளியேற்றப்படுவார்கள் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கணும். ஆனால் வெளியேற வேண்டிய ரம்யா ஏன் காப்பாற்றப்பட்டார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு தாங்க இப்போ பதில் தேடி நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ரம்யா எவிக்ட் அப்படிங்கிறது திட்டத்திட்ட உறுதி செய்யப்பட்ட ஒரு நிகழ்வாக இருந்தது. வாக்குகளின் அடிப்படையில் கடைசி இடத்துல இருந்தது ரம்யா ஜோ தான். அவங்க எப்படி இப்போ காப்பாற்றப்பட்டார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு இன்னும் எனக்கு பதில் தெரியவில்லை. பிரவீன்ராஜ் இந்த கேமுக்காக உயிர் கொடுத்து ஆடிய ஒரு மனிதன். கண்டிப்பாக அந்த மனுஷன் போராடினாருங்க. இப்போ நான்லாம் வந்து அந்த இராணுவ வீரன் அப்படின்னு கலாச்சா கூட அது ஒரு கேரக்டராக பண்ணாப்புல. இன்னொன்று அந்த ப்ராங்க்லாம் அடி வாங்கினாருங்க. செவ்வில் அடி வாங்கி உழைத்த ஒரு நபர் வெளியேறுகிறார். ஒன்றுமே செய்யாத பெஞ்சு தேய்ச்சிக்கினே உட்காந்துருந்தாங்க. 4 வாரம் சூப்பர் டீலக்ஸ், இந்த வாரம் ரிசப்ஷனிஸ்ட்டுன்னு ஒன்றுமே செய்யாத ரம்யா ஜோவை யார் காப்பாற்றினதுனே எனக்கு ஒன்றுமே புரியல. எப்படி இது வந்து மக்கள் கண்டிப்பாக வாக்களிக்கலை, எப்படி இந்த முடிவு மாறிச்சு அப்படிங்கிற அந்த கேள்வியை நாளைக்கு சேதன் நான் சொல்லி ஆகணும். அதற்கான சரியான பதில் அவர் கொடுத்தாகணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாடை நம்ம எடுக்கிறோம். இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது துஷார் உள்ளே இருக்க வேண்டிய வெளியேற வேண்டிய அரோரா உள்ளே இருக்க. தேவையாடா தம்பி, உனக்கு தேவையாடா? நீலாம் உள்ளே வரும்போது எவ்வளவு எதிர்பார்ப்புடா தம்பி உன் மேலே. நல்ல டேலண்ட்டு, சூப்பராக பண்ணுவேன்னு நினச்சா வீவுன்னு போய் உக்காண்டியாடா. சை, நல்ல வாய்ப்பை விட்டுட்டு இப்போ வெளில வந்து நான் என்ன பண்ணுறது? எஃப்ஜே மாதிரியான பொறுக்கிற ராஸ்கல்ஸ்லாம் உள்ளே இருக்கும்போது இந்த பையன் நல்ல பையன்தான். நான் என்ன பண்ணுறது? ஒன்றுமே என்னால் பண்ண முடியலையே. எஃப்ஜேவை வந்து கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க ஆதிரா. அதனாலேயே அவனுக்கு ஓட்டு போட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆதிரா, நீங்களாம் பேட்டி கொடுக்கறத கொஞ்சம் நிறுத்துங்க. ஏன்னா உங்களை ரசிகர்கள் விரும்பலை. துஷாரு எவ்வளோ பெரிய வாய்ப்பு விட்டடா தம்பி. ரம்யா ஜோலாம் உள்ளே இருக்குடா, நீ வெளில வந்துட்ட பார்த்தியா? நான் என்ன சொல்கிறது? எனக்கு ஆற்று போகுது நண்பர்களே. சில எவிக்ஷன் எனக்கு கடுப்பை ஏற்றும், ரொம்ப வெறுப்பை ஏற்றும். சில எவிக்ஷன் கொண்டாடுவேன், மகிழ்ச்சியாக கொண்டாடுவேன். இன்றைக்கி கொண்டாடிட்டு இருந்தேன் நண்பர்களே. சேதனை மாற்றிட்டாரு நண்பர்களே, எல்லா முடிவும் மாற்றிட்டார் நண்பர்களே. நம்ம கையில் முடிவுன்னு நினச்சா அவர் கையில் முடிவா? ஆனால் அவருக்கும் இதில் உடன்பாடு இருக்காரு. ரம்யா ஜோவை யாரையா காப்பாற்றுவா?